Hi friends, this is Sumathi Ravichandran. Welcome to my channel. நீங்க இந்த சேனலுக்கு நியூ விசிட்டரா இருந்தா subscribe பண்ணுங்க, bell icon press பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு latest videos வந்து updatesல notificationல வருங்க. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த வீடியோ இல்லைங்க ரொம்ப மோட்டிவேஷனலா இன்ஸ்பைரிங்கா இருக்கிற மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் உடைய ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போறோம். இந்த சக்சஸ்ஃபுல் பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல். ஐடில வேலை பார்க்கறவங்களுக்கு கட்டாயம் வந்து வேலைப்பளு ரொம்ப அதிகங்க. இருந்தாலும் இவருக்கு வந்து எப்படியாவது வந்து பிரைவேட் கன்சர்ன்ல இருந்து கவர்மெண்ட் செக்டாருக்கு போயிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் உள்ளுக்குள்ள ரொம்ப நாளா இருந்திருக்குங்க. அந்த ஒரு வெறியினால அவர் கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அவர் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ ஈஸியா கிராக் பண்ணிருக்காருங்க. அவர் வந்து குரூப் 1 பிலிம்ஸ் கிளியர் பண்ணாருங்க. குரூப் 2ல வந்து கிளியர் பண்ணி குரூப் 2A வந்து இப்ப அவர் வந்து சர்வீஸ்ல இருக்காருங்க. இது மாதிரி குரூப் 4 இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து அவருடைய கடுமையான முயற்சினால தன்னம்பிக்கையோட அவர் வந்து இன்னைக்கு கிராக் பண்ணி சர்வீஸ்ல இருக்காருங்க. கண்டிப்பா வந்து அவருக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இப்போது கொரோனா காலகட்டத்துல தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. அது கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. சோ எல்லாத்தினாலையும் எல்லாமே முடியும். ஆனா வந்து யாரை எந்த விஷயத்தை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறது பொறுத்து தாங்க இருக்கு. சோ கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi students, என் பேர் முகமது அப்சல். நான் வந்து அசிஸ்டண்டாக செக்ரட்டேரியட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட் 2017 கண்டக்ட் பண்ண எக்ஸாம் எழுதி 2018 வந்து ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சுமதி மேடம் ஹேவ் இன்ட்ராக்ட் வித் யூ இன் திஸ் லாக்டவுன் பீரியட். நான் வந்து 2014 வந்து பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ முடிச்ச உடனே வந்து எம்என்சியில் வந்து ஐடியில் வந்து ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு வருஷத்துலேயே வந்து எனக்கு வந்து ஐடியில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கவர்மெண்ட் செக்டார் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எதனால எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சு. ஐடியில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹையர் அண்ட் ஃபயர் பாலிசி தான். ஸோ வந்து ஹையர் பண்ணிக்குவாங்க, இல்லாட்டி பிடிக்காட்டி உங்களை வந்து ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசி. பட் ஆனால் கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கவர்மெண்ட்டில் இருந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ஒரு சேலரி இது பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து வருஷம் வந்து கூட்டிகிட்டே போகும். பட் ஆனால் ப்ரைவேட் கம்பெனிஸில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரைசல் அதெல்லாம் இருக்கும். ஸோ இயர்லி வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கார்டை கொடுத்து அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து டிஃபால்ட்டாக வந்து எல்லாத்துக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங் லெவல்லேருந்து ஒரு ஹையர் டாப் மோஸ்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரொமோஷனில் அப்படி தான் போக முடியும். பட் ஆனால் வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோவர் கேடர்லேருந்து ஹையர் கேடர் எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் மூலியமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக போகலாம். அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் லெவலில் ஒரு டெப்டி கலெக்டர் குரூப் 1 லெவலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து 100 பேர் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியே வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வந்து போகலாம். ஸோ அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டார் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து யூபிஎஸ்சி குரூப் 1 அந்த லெவலில் தான் வந்து போகலான்னு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால என்னால் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட முடியல. ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக வந்து ஒரு லோவர் கேட்டர் போயிட்டு ஸோ கவர்மெண்ட்டில் ஒன்ஸ் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் டைமிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டைமிங்ஸ் வந்து அதிகம் பண்ணுவாங்க. பட் ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு நார்மல் ஆஃபீஸ் டைமிங்ஸ் 10 to 5:45 அந்த மாதிரி டைமிங்ஸ் தான். ஸோ என்னால் வந்து நிறையா ஃப்ரீ டைம் வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸு அதுக்கப்புறம் டெய்லி வந்து என்னால் நிறைய ஃப்ரீ டைம் வந்து கவர்மெண்ட் செக்டரில் வந்து இப்போ வந்து எனக்கு ரொம்ப கிடைக்கிது. ஸோ அதனால் என்னோடய ப்ரிப்ரேஷனுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து
நானும் இப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ எப்படி வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து நீங்கள் வந்து எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் சரி, இல்லை வந்து வேலைக்கு தேடிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வந்து தெரியும் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொரோனா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வைப் அவுட் ஆகிற வரைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அடித்து விட மாட்டாங்க. ஸோ இந்த நல்ல டைமு, இந்த மாதிரி டைம் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே கிடைக்காது. ஏன்னா வந்து நம்மளுக்கு நார்மல் சுச்சுவேஷனில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க, நம்ம அதுக்கு சம்டைம்ஸ் படிப்போம், கம்ப்ளீட் பண்ணுவோம், பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம எக்ஸாம் கொடுத்துட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம வந்து அந்த எக்ஸாமை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஏதோ செக்டாரில் போயிடுவோம். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களோட இது ரேங்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த 6 monthஸில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக 6th to 12th அந்த ஃபுல் சிலபஸையும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து சிலபஸ் பேட்டர்ன் அதெல்லாம் எதுவுமே மோஸ்ட்லி சேஞ்ச் ஆகாததுனால எல்லாம் வந்து சில பேர் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி வந்து 4-5 attempts எல்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து எல்லா சிலபஸும் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க, பேட்டர்ன் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து சேம் லெவல் பிளாட்ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி. ஸோ வந்து இதில் யாரும் எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லை, யாரும் வந்து ஃப்ரெஷர்ஸும் இல்லை, எல்லாமே வந்து இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ராட்ச் லெவலில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய 100% எஃபர்ட் வந்து இந்த டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்மிங் எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து கிளியர் பண்ண முடியும். நான் வந்து என்னோடய ஜாபில் இருந்துகிட்டே வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஐடியில் இருக்கும்போது சரி, நான் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கும்போது சரி, எனக்கு வந்து சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வந்து நிறையா டைம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து இங்கே பக்கத்தில் வந்து அண்ணா சென்டினரி லைப்ரரி இருக்குது. ஸோ அங்கே வந்து டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது கூட நான் வந்து ட்ரெயினில் போகும்போதோ இல்லை பஸ்ஸில் போகும்போதோ வந்து நிறையா வந்து யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி டெய்லி வந்து நியூஸ் பேப்பர் சம்மரிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சம்மரிஸ் வந்து கேட்பேன், ஆடியோ வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்டடீஸில் வந்து அது நிறைய ஹேம்பர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ வந்து சேனல்ஸ் கூட வந்து டெலிகிராமில் அந்த மாதிரி சேனல்ஸில் கூட வந்து நான் வந்து எக்ஸாம்ஸ் ஓரியன்ட் அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம சோஷியல் மீடியா போனால் கூட வந்து அங்கே கூட நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சோஷியல் மீடியாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் வந்து இப்போ இன்டர்நெட் வந்து எல்லாத்துக்கும் வந்து தினமும் வந்து 1.5 GB அந்த மாதிரி கிடைக்கிறதுனால நிறையா வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அதே டைமில் வந்து அதை வந்து நிறையா வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து யூடியூப் ஆகட்டும் சரி, இல்லை டெலிகிராம், வாட்ஸ்அப் எங்கேயா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மாதிரி சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்த ஃபீலிங் வந்து இருக்கும். ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போது இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருப்பீங்க. பட் ஆனால் இப்போ நம்ம வந்து அந்த காம்படிஷனை வந்து இந்த மெயினாக எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேஷன்ஸ் தான் ரொம்ப தேவை. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த பொறுமை இல்லாதனால நிறையா வந்து எக்ஸாமை வந்து சீரியஸ்னஸ் இல்லாமல் அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் வந்து சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட் வந்து அவங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து அந்த சேச்சுரேஷன் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எந்த எக்ஸாம் வந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அப்போ வந்து என்னோட ப்ரிப்ரேஷன் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக இல்லை. அந்த டைமில் நான் கொடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து என்னால் கிளியரே பண்ண முடியல. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒன்ஸ் வந்து சிலபஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட எக்ஸாம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் குரூப் 4 கிளியர் பண்ணேன். அப்புறம் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணேன். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் லெவல் வந்து நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி அது வந்து நம்ம ப்ரிப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மெயின்ஸுக்காக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க. இப்போ இருந்தே வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மெயின்ஸுங்கிறது வந்து நிறைய பேர் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அது ஒரு 2-3 months டைம் தான் இருக்கும். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தினமும் ஒரு 2-3 கொஸ்டினாவது நீங்கள் வந்து ஃபுல்லாக சால்வ் பண்ணி உங்களுடைய டீச்சர்ஸ்கிட்டையோ இல்லை சீனியர்ஸ்கிட்டையோ வந்து அந்த ஃபீட்பேக் வாங்கி நீங்கள் திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3த்துமே வந்து பேரலாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஜ் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட இருக்காதீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இப்போது சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து
எந்த ஒரு ரூமர்ஸ்க்கும் வந்து நீங்கள் வந்து ஆளாகாதீங்க. அதாவது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க குரூப் டூ நான் இன்டர்வியூ 2 எக்ஸாம்ஸும் வந்து கம்பைன் பண்ணுறாங்க, குரூப் 4 எக்ஸாம்ஸும் விஏஓ எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணுவாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. மேபி பேட்டர்ன்ஸ் வேணால் சேஞ்ச் ஆகலாம், மேபி ஆனால் சிலபஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூல் புக்ஸை தவிர வேறு எங்கேயுமே வந்து மாற போகிறதே இல்லை. ஸோ அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னை வச்சு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, பெண்டிங் எதுவுமே வந்து வைக்காதீங்க. எந்த ஒரு இது ரூமர்ஸாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து நீங்கள் வந்து காதே கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் மேலேயே வந்து டிபெண்ட் பண்ணுங்கள். உங்களை சுற்றி வந்து எல்லாமே பாசிட்டிவ் வைப்ஸோடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து உன்னால் முடியாது இல்லாட்டி அந்த மாதிரி சொல்கிற நேசேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னால் வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ எக்ஸாம் 10 லட்சம் பேர் எழுத போகிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிற அந்த பீப்புளை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து 100 போஸ்ட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறது வந்து ஒரே ஒரு போஸ்ட்டுக்காக தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அந்த ஒரு போஸ்ட்டுக்காக தான். ஸோ நம்ம வந்து வேகன்சிஸ் வந்து 50 இருந்தாலும் சரி 50,000 இருந்தாலும் சரி நம்மளுக்கு தேவை வந்து ஒரே ஒரு வேகன்சி. ஸோ அந்த ஒரு வேகன்சிக்காக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நான் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிப்பாக பேஷன்ஸ் தேவை, அதுக்கப்புறம் வந்து விடாமுயற்சி பர்சிவியரன்ஸ் தேவை. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, முயற்சி என்பது நம்மளால் முடியும் வரை என்னால் முடியுங்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு பேர் முயற்சி இல்லை, ஒரு விஷயம் முடிக்கிற வரைக்கும் செய்கிறதுக்கு பேர் தான் வந்து முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்யூ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் ப்ரிப்பரேஷன் கோயிங் ஆன். ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்சல்னுடைய ஸ்பீச் வந்து உங்களை கட்டாயம் மோட்டிவேட் பண்ணிருக்கும், இன்ஸ்பயர் பண்ணிருக்கும். அவருடைய வார்த்தைகளை நீங்க கட்டாயம் கடைபிடிக்கலாம். ஏன்னா உங்க வயசுல இருக்கக்கூடிய ஒரு மாணவர் உங்க கண்ணு முன்னாடி சக்சஸ் ஆகி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இது மாணவருக்கு வந்து எளிதா போய் ரீச் ஆகுங்க. சோ இந்த வீடியோவை நீங்க கட்டாயம் பயனுள்ளதா பயன்படுத்திக்கணும். மேலும் ஒரு தகவலுங்க, இன்னைக்கு ஜூலை 27, 2020 இது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்னுடைய நினைவு தினங்க. இதே தினத்துல 2015 பாத்தீங்கன்னா மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஷில்லாங் பகுதியில இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அவர் ஸ்பீச் கொடுக்க போகும்போது கார்டியாக் அரெஸ்ட்னால வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இறந்திருப்பாருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களோட இருக்கிறதையே வந்து மகிழ்ச்சியா எடுத்துக்குவாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சயின்டிஸ்டா இருந்திருக்காரு, மிஷல் மேனா இருந்திருக்காரு, பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஆனாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களா எந்த பகுதி எடுத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எப்பெல்லாம் மாணவர்களை சந்திக்கிறாரோ அந்த மாணவர்களுக்கு வந்து பாடம் நடத்தும் போது மாணவர்களை சந்திக்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா வந்து டாக்டர் அப்துல் கலாம் வந்து ஃபீல் பண்ணிருக்காருங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், டர்னிங் பாயிண்ட்ஸ், விஷன் 2020 இந்த மாதிரி நிறைய புக்குக்கு சொந்தக்காரங்க. இவர் பத்தின தகவல்கள் வந்து இந்த நூல்கள்ல நீங்க கட்டாயம் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு தேர்வுக்காரக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி முக்கியமான நூல்களை படிக்கும் போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்துல எப்படியெல்லாம் வந்து சயின்டிஸ்ட், எக்ஸ்பர்ட், இவங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து எவ்வளவு கடுமையான முயற்சி செஞ்சிருக்காங்க, அதனால அவங்க வந்து ஒரு வெற்றி கனியை எப்படியெல்லாம் ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய பேர் வந்து எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா வெறும் புக்கிஷாவே இருப்பாங்க, அதாவது பாட புக்கத்தை மட்டும்தான் படிச்சுட்டு இருப்பாங்க. இல்லைங்க, நம்ம வந்து அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஈஸியா வந்து எக்ஸாம்ஸையோ இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். Keep reading and keep watching. Thanks for watching. See you in the next video.